அதெல்லாம் பார்த்து என் அண்ணெல்லாம் மாப்பிள்ளலாம் அவ்வளோ ஒரு 2-3 மாப்பிள்ளலாம் பார்த்துருந்தாங்க. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். பார்த்துட்டு என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் லவ் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி பொண்ணு கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு சரி அவ ஃப்ரீடம்ல விட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஒரு வீட்டில் மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 20 பேர்கிட்ட எப்பொழுதுமே இருப்போம். எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல. ஆமா. தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை. ஓ அப்படியா விஷயம்? தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை. ஆமா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. ஏமா பட்டுக்கோட்டையே பெரிய ஊர் தானம்மா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி ஏப்பா நீங்க எந்த ஊரு? நானும் பட்டுக்கோட்டை தான். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 2017 வந்துட்டேன் சென்னைக்கு. 2018 தான் இவங்களுக்கு தெரியும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? அவரும் பட்டுக்கோட்டை. ஆமா. நீயும் பட்டுக்கோட்டை. சத்தியம் என்னன்னு ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? 2016 தெரியும் சார். அப்போ வந்து ஃப்ரெண்ட். 2016 எங்க பாத்தீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட். எங்க ஊர்லயே தான் சார். பட்டுக்கோட்டையிலே பாத்தீங்க. ஏயா கூட்டு குடும்பம் 20 பேர் இருக்கோங்கறீங்க. அப்போஸ் பட்டுக்கோட்டையிலே பார்த்து 2 பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை சென்னையில தெரியல கதை. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நாங்க வந்து அவ்வளவா ஏன்னா இவன் பட்டுக்கோட்டையில இருக்கிறதுனால என் அண்ணன் இருக்கிறதுனால ரொம்பலாம் பேசிக்க மாட்டோம். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். 2021 என் அண்ணனை அப்பதான் கரெக்ட் பண்றேன் நான். அண்ணா எப்படின்னா இருக்க, நீ எல்லாம் லவ் பண்றியா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். லவ் பண்ற